இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அள்ளி தூங்குகிற அந்த விதையை சுமக்கிறவன் அந்த சுமையை சுமந்து அதை விதைக்கும் போது அழுது கொண்டே விதைப்பானா. ஆனால் ஒரு நாள் அறுவடையை காணும் போதோ, ஒரு நாள் நல்ல விளைச்சலை பார்க்கும் போதோ கம்பீரத்தோடே அதை சுமந்து கொண்டு வருவானா. பிரியமானவர்களே, சில பாரங்கள், சில கவலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தரை தேடுகிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நீங்கள் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியா கர்த்தர் ஒரு நாள் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது நடந்து வருகிற இந்த காரியங்கள், இப்பொழுது நீங்கள் சுமக்கிற சுமைகள் ஒரு பாரமாக இருக்கலாம், அது பெரிய பிரச்சனை போல இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இதற்கான ஆசீர்வாதம், இதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு போதக ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்து கொண்டே இருந்தாராம். பல வருடமாக அந்த கைப்பிரதி ஊழியங்களை அவர் செய்து கொண்டு அவர் சோர்ந்து போனாராம். ஆண்டவரே, எத்தனை வருடங்களாக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், ஒரு ஆத்துமாவை கூட நான் ஆதாயப்படுத்த முடியலையே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஒரு நாள் கலங்கி கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நபர் வந்து சொன்னாரா, ஐயா, ஒரு நாள் நான் குடித்து வெறித்து ஏன் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை பண்ணி சாக வேண்டும் என்று நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது கீழே கிடந்த இந்த கைப்பிரதியை எடுத்து நான் வாசித்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. அன்றையிலிருந்தே நான் குடிப்பழக்கத்தை விட ஆரம்பித்தேன். கர்த்தருக்காக நான் இப்பொழுது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபர் வந்து அந்த போதகிட்ட சொன்ன உடனே இவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். நம்ம விதைத்த விதை அது வீணாய் போகவில்லை, பிரயாசப்பட்டது வீணாய் போகவில்லை. எத்தனையோ நான் அழுது கொண்டு, எத்தனையோ நான் கண்ணீரோடு நான் இந்த இடத்துலலாம் கலங்கி போயிருக்கிறேன். ஆனாலும் நான் விதைத்த விதை கர்த்தர் அறுவடையை காண செய்தார் என்று சொல்லி அந்த போதகருக்கு பயங்கர சந்தோஷமா. பிரியமானவர்களை, எத்தனை வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க கணவரின் ரட்சிப்புக்காக போராடி கொண்டிருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கதறி கொண்டிருக்கிறீங்க. ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இன்னும் தாமதம் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க. கவலைப்படாதிருங்க. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கம்பீரத்தோடு நீங்கள் சுமக்கும்படியாய், சந்தோஷப்படும்படியாய் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கம்பீரத்தோட சுமந்து வருகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோமே. தேவா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் கைவிடாத தகப்பன், அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தகப்பன். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கிறாங்கப்பா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கப்பா, சர்ஜரிக்காக ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா, பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவுடைய கரம் தொடுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தமாகி படித்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பம் தரிக்க வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். ஊழிய ஸ்தலங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல அறுவடைகளை காணும்படியாய் ஊழியங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.